ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த மாதிரியே கமருதீனோட அக்கா உள்ளே வந்து அவருக்கு என்னென்ன அட்வைஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அவர்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்த உடனே அவள் என்ன அக்கான்னு கூப்பிட்டால, அப்போ அவள் எனக்கு என்ன தங்கச்சி, அப்போ உனக்கு என்ன தங்கச்சியோ இல்லை அக்காவோ வரும், அதை புரிஞ்சு நடந்துக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, வெளியில் வந்த அப்புறம் கொஞ்சம் தலை நிமிர்ந்த மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி அவங்க கிளம்பும்போது வேற என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்வதி கிட்ட போய் நாங்கள் உங்களை கண்டிப்பாக பெருமைப்படுத்துகிற மாதிரி நடந்துக்குவோம் அப்படின்னா, நீங்கள் என்ன ஒன்றும் பெருமைப்படுத்த வேணாம், நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை பெருமைப்படுத்துங்க, இவன் என்ன பெருமைப்படுத்துவான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்வதி என்ன ஒரு பேச வந்தாலுமே அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்ருதீன் கிட்ட அவங்க ஸ்ட்ரைட்டாகவே நீ வந்து லைஃப்பை டிசைட் பண்ணக்கூடிய இடம் நினச்சிட்டு இருக்க, இது ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் இடம் வெளியில் கொடுத்துக்கலாம், இது வந்து ஒரு கேம், இட்ஸ் ஜஸ்ட் அ கேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது உனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வேணும் மச்சான், நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் இன்டீசென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை அரோராலாம் ஒரு ரொம்ப இன்டீசென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்வதி தான்டா உனக்கு செட் ஆவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவருடைய ஃப்ரெண்டும் சரி அக்காவும் சரி மாறி மாறி அவங்கள குழப்பிட்டு தான் போயிருக்காங்க. அவர் எப்படி இருக்க போகிறாரு, இதுக்கு மேலே கேமை எப்படி கண்டினியூ பண்ண போகிறாருன்னு தெரில. பட் பார்வதி அம்மா அவங்களுக்கு கரெக்டான அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்த உடனே யார் மனசையுமே நோகடிக்கல. முக்கியமாக பார்வதிக்கு ஆப்போசிட்டாக இருந்த கனியா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், கம்ருதீனா இருக்கட்டும், யார் மனசையும் நோகடிக்கல. கம்ருதீன் கிட்ட கூட ரொம்ப ஜென்டிலாக நடந்துக்கிட்டாங்க. அப்புறமேலு தம் பொண்ணுக்கு என்னென்ன அட்வைஸ்லாம் வேணுமோ அப்படிங்கிறத கரெக்ட் டைமில் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதையும் அவங்க போட்டு திணிக்கல. ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய வயசு இது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பக்குவமாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன் அதுக்கு நீ இடம் கொடுக்குற, அதுக்கு இடம் கொடுக்க வேண்டிய இடம் இது கிடையாது, நீ இன்னும் எவ்வளோ தூரம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பொலைட்டாக அழகாக வந்து தம் பொண்ணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தா அவங்க வந்து ரொம்ப ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கம்ருதீனோட அக்கா பிஹேவ் பண்ண மாதிரி பார்வதியோட அம்மா கம்ருதீன் கிட்ட பிஹேவ் பண்ணியிருக்கலாம். நீ என் பொண்ணை விட்டு விலகியே இரு அப்படி அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கலாம். ஒரே ஒரு வார்த்தை தான் பார்வதி கிட்ட அவங்க சொன்னாங்க, கம்ருதீனுக்கு சுத்தமாக மெச்சூரிட்டி கிடையாது. ஏன்னா அவன் லைஃப்பில் எவ்வளோ பார்த்துருக்கான், எவ்வளோ இழந்திருக்கான், அப்போ கூட அவனுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல, அப்புறம் அவன் வெளியில் போய் எப்படி இருப்பான், நீ எல்லா ஒரு டெசிஷனையும் தம் பொண்ணுக்கிட்டே விட்டுட்டாங்க. அவங்க எதுவும் எடுக்கல. நீ பார்த்து முடிவு பண்ணு, நீ பார்த்து முடிவு பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பொண்ணோட டெசிஷனுக்கும் அவங்க அகெயின்ஸ்டாக கிடையாது. பட் டெசிஷன் மேக்கரா அவங்களையே விட்டுருக்குறாங்க. ஒரு அம்மா நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், நீ இதெல்லாம் ஈஸியாக எடுத்துக்கிட்டேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, உன் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஏஜ் உன்கிட்ட இருக்குது, உனக்கு மெச்சூரிட்டி இருக்குது. நீ எவ்வளோ வெளியில் பண்ணியிருக்க பாரு, நீ எத்தனை பேர் கூட அன்னோன் பர்சன் கூடலாம் போய் வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு எவ்வளோ பண்ணிட்டு வந்திருக்க. நீ இந்த சின்ன விஷயத்துக்காக இந்த இடத்துல நீ முடங்கி கிடக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு தனிமை உன்னை இப்படி பண்ணுது, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கொடுங்க.